Hello, I'm Ren. I'm from Netherlands. Yesterday I was traveling from Kapadi, Tamil Nadu to Mysore. நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ரென்ஸ்கே ரோஸ் ஒரு சுற்றுலா பயணி. தமிழகத்தின் கலவையில் இருந்து மைசூருக்கு ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். மைசூர் ரயில் நிலையத்தில் இறங்கிய பிறகுதான் அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிந்தது. தன்னுடைய உயிருக்கு உயிரான இசைக்கருவியான கிட்டாரை அவர் ரயிலிலேயே மறந்து வைத்துவிட்டு இறங்கியிருந்தார். பதற்றம் அடைந்த அவர் உடனடியாக அங்கிருந்த ரயில்வே பாதுகாப்பு படையினரை அணுகி உதவி கோரினார். அந்த வெளிநாட்டு பயணியின் கவலையை புரிந்து கொண்ட RPF அதிகாரிகள் மின்னல் வேகத்தில் செயல்பட்டனர். உடனடியாக அடுத்த ரயில் நிலையமான அசோகபுரம் ரயில் நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அங்குள்ள ஊழியர்கள் ரயிலை சோதனையிட்டு அந்த கிட்டாரை பத்திரமாக மீட்டனர். சரியான சரிபார்ப்புகளுக்கு பிறகு அடுத்த நாளே அந்த கிட்டார் மீண்டும் ரென்ஸ்கே ரூஸிடம் ஒப்படைக்கப்பட்டது. தனது கிட்டார் மீண்டும் கிடைத்த மகிழ்ச்சியில் ரென்ஸ்கே ரூஸ் ஒரு வீடியோவை பகிர்ந்துள்ளார். அதில் அவர், வணக்கம் நண்பர்களே, நான் நெதர்லாந்தை சேர்ந்தவள். நேற்று பயணத்தின் போது என் கிட்டாரை ரயிலிலேயே மறந்துவிட்டேன். நான் RPF இடம் சென்றேன். அவர்கள் உடனடியாக என் கிட்டாரை கண்டுபிடித்து தந்து விட்டார்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று கூறியுள்ளார். மைசூர் கோட்ட ரயில்வே மேலாளர் இந்த சம்பவத்தை பகிர்ந்து ரயில்வே பாதுகாப்பு படையின் துரித நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். உதவி கரங்கள் நீளும் போது அந்நிய தேசமும் சொந்த ஊராகவே மாறும் என்பதற்கு இந்த சம்பவமே சாட்சி.